கரூர் சம்பவத்தில் விஜயுடைய பெயரை ஏன் குற்றவாளியாக சேர்க்கப்படவில்லை? திரும்ப ஏன் விஜய் வந்து குற்றப்பத்திரிகையில் சேர்க்கல, குற்றவாளியாக சேர்க்கல? அப்புறம் எப்படி ஆதவுக்கு நீங்க சொன்னீங்கன்னு சொல்றீங்க? நேற்று திருமாவளவன் பேசியது கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். பனையூர் பாபு சொல்லிதான் நேற்று ஒரு மாதிரி இன்று ஒரு மாதிரி. அது இத்தனால நம்ம விவாதிச்சுட்டு இருந்ததை கட்சியை சார்ந்த ஒருத்தரே அதை வெளிப்படையா சொல்றாங்க. கட்சி சார்ந்து வெளிப்படுத்துறாரு விட்டுருவோம். ஓகே, நமக்கே ஒரு பொறுப்பு இருக்குல்ல மீடியாக்கு. இந்த டெல்லி பயணத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சார்? ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து காங்கிரசாரும் விஜய்க்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். பிரதமர் மோடி கிட்ட வைத்த கோரிக்கையை நீங்கள் ராகுல் காந்தியிடம் வைத்தால் கர்நாடகா கொஞ்சம் கூலாகும். ஏன்னா ஆனால் அமித்ஷாவை ஏன் பார்க்கல? அங்கதான் நிர்வாக சிக்கல், கூட இருப்பவர்கள் செய்த சிக்கல். உங்களுக்கு எதிரும் புதிருமாக இருக்கிற கேரளாவுடைய முதலமைச்சர் அவர் வந்து ஹோம் மினிஸ்டர் பார்க்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் பார்ப்பதற்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கவில்லை? அதிமுகல நின்று ஜெயித்திருந்த ஒரு 4 எம்எல்ஏக்கள் தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இப்ப தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. இது மிகவும் ஒரு பேசுபொருளா இப்ப சமீப நாட்கள்ல போயிட்டு இருக்கு. இந்த விமர்சனத்தை வரும். என்னன்னா எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன். மீடியா இப்படிதான் கத்திட்டு இருக்கோம். அதேதான் சொல்றாரு. இப்ப ஓபிஎஸ் வந்து அதிமுக இருந்தாரு, அங்க இருந்து எம்எல்ஏ பதவி விலகிட்டு திமுக சேர்ந்தாரு, இப்ப திரும்ப எம்எல்ஏ ஆகிட்டாரு. இது உங்களுக்கு குதிரை பேரமா தெரியலையா? நாங்கள் இவர்களுக்கு மாற்றம் என்று சொல்லலாம், உங்களுக்கு ஏமாற்றம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அழகா சொன்னார். இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் 2 நாள் பயணமா டெல்லி சென்றிருந்தாரு. அங்க பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரோட தன்னோட சந்திப்பையும் நிகழ்த்தியிருக்காரு. குறிப்பா ஒரு 3 கோரிக்கைகளையும் அங்க வச்சிருக்காரு. என்னன்னு பார்க்கும்போது, மாநில அரசோட நிகழ்ச்சிகள்ல மாநில அரசோட வாழ்த்து பாடல் பாடுறதுக்கான ஒரு சரியான வழிமுறைகளை வெளியிடணும். அப்புறம் மேகதாதுவுல அணை கட்டுறதுக்கு கர்நாடக அரசுக்கு அனுமதி தரக்கூடாது. இலங்கை கடற்படையினரால கைது செய்திருக்கக்கூடிய மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை வைக்கணும் அப்படின்ட்டு இந்த 3 கோரிக்கைகளை பிரதானமா வச்சிருக்காரு. இந்த டெல்லி பயணத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சார்? முதலமைச்சர் விஜயுடைய டெல்லி பயணம் 50% சக்சஸ், 50% ஃபெயிலியர் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒன்று, பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அவர் வைத்த கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள். தமிழ்தாய் வாழ்த்து தான் தமிழ்நாடு நிகழ்ச்சிகளில் முதலாவதாக இசைக்கப்பட வேண்டும், பாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். வரவேற்க வேண்டியது. அடுத்து, மேகதாது அணை கட்டப்படக்கூடாது, அதுக்கு வந்து கர்நாடக அரசுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்கள் சொல்லியிருக்காரு. வரவேற்கப்பட வேண்டியது. அதற்கு பிறகு இந்த மீனவர்கள் கைது, இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து வந்து கைது செய்யப்பட்டு அவர்கள் படகுகள் பறிமுதல், இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது, அதை நீங்கள் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், படகுகளும் வந்து விடுவிக்கப்பட வேண்டும் கேட்டிருக்காரு. இதை தவிர போர் விமானங்களுடைய வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம், வான்வெளி ஆராய்ச்சி மையம், இதை வந்து தமிழ்நாட்டில் நிறுவப்பட வேண்டும், இதையும் சேர்த்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்க வேண்டும். ஆனால் மேகதாது அணை விவகாரத்தில் பிரதமர்கிட்ட வைக்கிறதா முறை, நான் குறை சொல்ல மாட்டேன், அதான் நியாயமும் கூட. ஏன்னா எல்லா மாநிலங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மைய அரசு இருக்கிறது. பல்வேறு திட்டங்கள், பல்வேறு விஷயங்கள், இதெல்லாம் வந்து அணை கட்டுப்படுவதற்கும் எல்லாம் பர்மிஷன் அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனால் முதலமைச்சர் விஜய்க்கு சுலபமான வழி இருக்குது. காங்கிரஸ் கூட்டணி 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து காங்கிரசாரும் விஜய்க்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். உண்டா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் விஜய் காங்கிரஸுக்கு வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நீங்க எத்தனை ஜெயிச்சிங்க, 59 வருஷமா என்ன பண்ணீங்க, அதெல்லாம் வேற. ஆனால் யாருமே செய்ய முடியாத ஒரு வாய்ப்பை விஜய் வழங்கியிருக்கிறார். அப்போ பிரதமர் மோடி கிட்ட இது வந்து நாம்கே வாஸ்தே பெயரளவில் வைக்கலாம், ஆனால் நாங்கள் பூஜை போடுவோம், அடிக்கல் நாட்டுவோம் சொல்லி அங்க இருக்கிற குரல்கள் ஓங்கி ஒலிக்கின்றன. கர்நாடகாவில் இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக ஒலிக்கிறது. திமுக நெருக்கடி இருந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது எதிர்கட்சிகள் வைக்கிற கோரிக்கை, நீங்க தான் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்களே,
ஏன் கர்நாடகாவோட பேசக்கூடாது? இல்ல இப்ப கர்நாடக அரசு தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபடும் போது தாவேகாவுக்கும் தான் அதே. ஆனா திமுக வெறும் கூட்டணி தான், ஆனால் அமைச்சரவையிலே வந்து பங்கு கொடுத்திருக்கார் விஜய். அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தியை பார்த்து இந்த பிரச்சனை வந்து பெருசாகாதீங்க, இது தமிழ்நாட்டில் நீராதாரத்துக்கு பெரிது கேடு விளைவிக்கிறது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாலைவனமாக்கணும்னு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா நீங்க அமைச்சரவையில் இருக்கீங்க, எனக்கு மட்டும் பிரச்சனை, நான் வந்து ஃபைட் பண்ணலாம், ஆனால் கூட இருக்கிறது. அப்போ ஒருவேளை என்ன பண்ணுவாங்கன்னா, மேகதாது அணைக்கு அடிக்கல் நாட்டினால் அல்லது அங்கு பூஜை போட்டால் அந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கிறது அப்படின்னு இருந்தால் கூட தமிழ்நாட்டில் என்னுடைய அமைச்சரவையில் காங்கிரஸ் இருக்காது, பார்த்துங்க. இப்ப தமிழ்நாடு அமைச்சரவையில காங்கிரஸ் இல்லைனாலும் அது தாவேகாவுக்கு இங்க ஒரு சிக்கல் தானே சார்? அப்படி பெரும்பாலும் கிடையாது, நீங்க கூட வச்சுக்கின்னு டிமாண்டா தான் வைக்கணும், ஒரு மிரட்டலும் வைக்கலாம். அப்போ காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் என்ன சொல்லும், எப்பா சப்ரஸ் பண்ணுங்க, அது வேற ஏதாவது ஸ்கீம் போட்டுக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரெண்டு கவர்மெண்ட்ல இருக்கிற டீம் உட்கார வச்சு பேசுவோம், இது என்ன பண்ணலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் போக்குவரத்து நிறுத்தப்படும் அப்படின்ற வரைக்கும் இது பிரச்சனை வெடிக்கும். இல்ல ஒரு கெனால் போட்டு எக்ஸஸ் வாட்டர் மட்டும் இல்லாம இன்னும் நாங்கள் டிஎம்சி ஏதோ ஒரு டிஎம்சி தர மாதிரிலாம் ஸ்கீம் போடுறோம், என்ன சொன்னாலும் ஏற்க மாட்டார்கள், தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் கொந்தளிக்கும். ஸோ பிரதமர் மோடி கிட்ட வைத்த கோரிக்கையை நீங்கள் ராகுல் காந்தியிடம் வைத்தால் கர்நாடகா கொஞ்சம் கூலாகும். ஏன்னா கர்நாடகாவில் முதலமைச்சர் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. சித்தராமையாவை தூக்கிவிட்டு சிவகுமார் வந்து முதலமைச்சராக போகிறார். ஆமா, சிவகுமார் வந்து ராகுலுடைய ராஜ விசுவாசி. சோ ராகுல் கிட்ட சுவிட்ச் இருக்கு, அருமையான வாய்ப்பு விஜய்க்கு இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு. சும்மா வேற எங்கேயும் போக வேண்டாம், உருள வேண்டாம், பெறல வேண்டாம், கதற வேண்டாம், ராகுல் கிட்ட போனா போதும். இல்ல இப்ப டெல்லி போயிருந்தப்பமே ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்திக்க இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்தது. ஆனா இவங்க யாரையுமே சந்திக்காம பிரதமர் நிதியமைச்சர் மட்டும் சந்திச்சுட்டு இப்ப சென்னை திரும்பி இருக்காரு. இதுல வேற எதுவும் அரசியல் காரணங்கள் இருக்குமா, இல்ல இந்த ஷெட்யூல் கிடைக்காத காரணம் அது மட்டுமே தான் காரணம் நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதாவது 50% சக்சஸ் 50% ஃபெயிலியர்னு சொன்னேன். டெல்லி விசிட்ல ஏன் இப்படி நீங்க பார்வை வைக்கிறீங்க கூட உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். அதனால் விஜயுடைய முதல் பயணத்தை அப்படி கேலி பண்ணுறோமே, கேலி பண்ணல. அங்கே இருக்கிற சிக்கல்கள், நிர்வாக சிக்கல்கள், விஜயை சுற்றி இருக்கிற நபர்கள் செய்த சிக்கல்கள், இதுதான் வந்து தமிழ்நாடு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போது ராகுல் காந்தி ஏன் பார்க்குறன்றதுக்கு வேற, சோனியா அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை. அவர் ஒரு வாரம் வந்து ராகுல் காந்தி பார்த்துக் கொள்கிறார், ஒரு வாரம் பிரியங்கா காந்தி பார்த்துக் கொள்கிறார். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. இன்ஃபெக்ஷன் ஆனால் ராகுல் காந்தி எந்த கட்சிக்காரன் பார்த்துருக்க மாட்டார். பாருங்க, இப்போ டெல்லியில் யார் பண்ணாலும் பார்க்க மாட்டார். கேரளா சிஎம் போனார், பார்த்தாரா? பார்க்கல, போட்டோ வரல. பிரதமரை பார்க்கிறார், அவர் அமித்ஷா பார்க்கிறார். ஆனால் நம்ம முதலமைச்சர் அமித்ஷா பார்க்கல. அதுக்கப்புறம் வரேன், இங்க என்னன்னா இன்ஃபெக்ஷன் கூட அவர் சானிடைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வாரம் கழித்து தான் மற்ற தலைவருக்கு, அவங்க கட்சி தலைவர்களே பார்ப்பார் ராகுல் காந்தி. இதுதான் அங்கே நடக்கிற விஷயம். ஸோ முதல் நாள் ராத்திரியாக சொல்லிட்டாங்க, சோனியா அவர்களுக்கு சில முக்கியமான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, நான் கூட இருக்க வேண்டியிருக்கு, நீங்கள் என்னையும் பார்க்க முடியாது, அம்மாவையும் பார்க்க முடியாது. ஸோ அது கன்வெய்டு, அது சமாதானம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகுல் காந்தி விஜய் பார்க்கவில்லை அப்படின்னு இங்கே புலம்பல்கள் அல்லது சோசியல் மீடியாவில் எழுதலாம், அது உண்மை அல்ல, இதுதான் விஷயம். ஆனால் அமித்ஷாவை ஏன் பார்க்கல, அங்கே தான் நிர்வாக சிக்கல், கூட இருப்பவர்கள் செய்த சிக்கல். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்குங்க. பிரதமரை பார்ப்பதற்கு வழிமுறைகள் இருக்கு, தமிழ்நாடு கவர்னரை பார்ப்பதற்கு வழிமுறைகள் இருக்கு. நீங்கள் கவர்னர் பார்க்கறது கவர்னரோட ஃபோன்லேயே பேச முடியாது. கவர்னரோட செக்ரட்டரி, கவர்னரோட ஏடிசின்னு இருப்பாங்க, ரெண்டு பேர்கிட்ட ஃபோன் பண்ணோம், சார் கவர்னரோட அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கா, இன்னைக்கு வரலாமா, நாளைக்கு வரலாமா, இல்லை பரவாயில்ல அவர் வர சொல்ல எனி டைம் நான் வரேன், நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், இப்படிதான் பேசணும். நீங்கள் கவர்னருக்கே ஃபோன் பண்ணி நான் உங்களை பார்க்க வரட்டுமான்னு கேட்க முடியாது. இதில் இருக்கிறது நிர்வாகத்தில் இருக்கிற நடைமுறையை சொல்கிறேன். ஸோ நீங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பிரைம் மினிஸ்டர்கிட்ட சார் உங்களை பார்க்க வரட்டுமா, இப்போ நான் உங்களை நீங்கள் நானும் பேசிக்கலாம். இப்போ முதலமைச்சர்கிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களோட பேசலாம். இப்போ மொபைல் ஃபோன் இருக்கும், திமுக தலைவர்கிட்ட ஸ்டாலின் கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கும். கூட்டணி கட்சியில் இப்போது இல்லை, முன்னாடி இருக்கும்போது திரும்ப லைனில் வரலாம், அண்ணன் எங்கே இருக்கீங்க, வரலாமா நீ சாயங்காலம் வாங்கன்றவர். ஆனால் பிரைம் மினிஸ்டர் அதிகாரமாக நீங்கள் இருக்கும்போது பண்ண முடியாது. அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும்போது சில வழிமுறைகள் நடைமுறைகள் உள்ளன. நீங்கள் அங்கே சீஃப் செக்ரட்டரி S1 இவங்கெல்லாம் பேசி வாங்கிட்டீங்க. ஆனால் ஹோம் செக்ரட்டரி கிட்ட ஏன் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, ஏன் வாங்கலை? உங்களுக்கு எதிரும் புதிருமாக இருக்கிற கேரளாவுடைய முதலமைச்சர் அவர் வந்து ஹோம் மினிஸ்டர் பார்க்குறாரு, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு
மத்திய உள்துறை அமைச்சரை பார்ப்பதற்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கவில்லை? அங்கே தான் உள்ள குழப்பம். இந்த குழப்பம் என்னன்னா, நீங்கள் அங்கே இருக்கிற ரெசிடென்ட் கமிஷனர் அவங்க லைசனிங் பண்ணணும். ஹோம் மினிஸ்டருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டுன்னு தனியாக ஓஎஸ்டி இருப்பாங்க, ஆஃபீஸர்னு ஸ்பெஷல் டியூட்டி தனியாக இருப்பாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் பார்ப்பாங்க, வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க. அவங்கள வந்து நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க, அவங்களோட ஈகோ டச் பண்ணாமல் இருக்கணும். அப்போ நீங்கள் பேசும்போது யார் பேசுகிறார்? உங்களுடைய பிஏ பேசுகிறார். யார் பிஏ? விஷ்ணு ரெட்டி. விஷ்ணு ரெட்டிக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு? எந்த கெப்பாசிட்டியில் ஹோம் மினிஸ்டருடைய ஓஎஸ்டியை டச் பண்ண முடியும்? விஷ்ணு ரெட்டி அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் ஆலோசகராக நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. பட் அதற்கான ஜிஓ எந்த இதுவுமே வெளியாகலைங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு சார். ஜியோ நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. அது வெளியிடாம வைத்திருக்க முடியுமான்னு தெரியல. அப்படி வெளியிட்டு இருந்தால் ஏதோ ஒரு வகையில் வெளியே வந்துடும். அப்படி வெளியிட்டு இருந்தால் அங்க போய் லைசனிங் தெரிஞ்சிடும். சோ பேசுறாருன்னா அவர் வந்து அபிஷியல் பிஏ. எந்த கெப்பாசிட்டியும் இல்லாமல் விஷ்ணு ரெட்டியும் ஜெகதீஷும் இவருடைய மேனேஜர், இவர் பிஏ தான், இவருடைய பர்சனல் பிஏ. அவர் இப்போ முன்னாடி முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினுக்கு தினேஷ்னு ஒரு பிஏ இருந்தார். அந்த தினேஷ் போன் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கு ஹோம் மினிஸ்டருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா? முடியாது. ஸோ அதுக்குன்னு யாராவது ஒருத்தர் இருக்கணும். இங்கே இருக்கிற இப்போ நீங்கள் டெல்லி ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ், டெல்லியுடைய தமிழ்நாட்டின் சிறப்பு பிரதிநிதி இருந்தால் அவங்க போவாங்க. அவங்க கொஞ்சம் மினிஸ்டர் கேட்டகரி, கேபினட் ரேங்க்ல இருக்கிறனால அவங்க போய் பேசுவாங்க. ஸோ எந்த வகையிலும் பொருத்தமற்ற ஒரு நபர் தான் விஷ்ணு ரெட்டி. இன்னைக்கு தேதிக்கு இந்த நிமிடம் வரை நம்ம அதிகாரப்பூர்வம் அந்த ஜியோ பார்க்கல, பிஏ டு சிஎம் தெரியாது. அவர் போய் அப்ரோச் பண்ணதால் வந்த குழப்பம்னு சொல்லி டெல்லியில் சொல்றாங்க. ஸோ ஹோம் மினிஸ்டர் வந்து அங்கே ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸில் யாரோ இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த இரிட்டேட் தான் இந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆனது. இல்லாட்டி முதலமைச்சர் முதல் முறையாக செல்கிறார், அவருக்கு பிரதமருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. ஆனால் உள்துறை அமைச்சருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாம், ஆச்சரியமா இருக்கு. ஆனால் கேரளா சிஎம் பார்க்குறாரு. அப்போ என்ன குழப்பம்? அப்ரோச் பண்ண விதம் இவங்க சரிதான் பிரச்சனை. ஓகே சார். அதே போல முதலமைச்சர்கள் பொதுவாக டெல்லி செல்லும் போது அங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது ஒரு வழக்கமான மரபாவம் இருந்துட்டு வந்திருக்கு. ஆனா அந்த விஷயத்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று செய்யல அப்படின்னு கடும் விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. ஸோ இதே நிலை தொடரும் போது என்ன விதமான ஒரு எதிர்மறை வந்து அரசுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? அதாங்க, சுத்தி இருப்பவர்கள் சரியாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து தலைமையில் இருக்கிறவங்களுக்கும் யோசிக்கணும். இது ஒரு சம்பிரதாயமான நிகழ்ச்சி அல்லது வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சி எப்படி ஒன்று எடுத்துங்க. ஆனா ஒரு முதல் முறையாக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைத்த பிறகு, முதலமைச்சரான பிறகு டெல்லியில் போய் பிரதமரை சந்திக்கிறீர்கள். பிரதமரை சந்தித்து விட்டு வெளியே வந்த பிறகு மீடியா இருப்பாங்க. அந்த மீடியா மக்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க? 2 கேள்வி. நீங்க அதுக்கப்புறம் போயிடலாம். சார், பிரைம் மினிஸ்டர் சந்திச்சீங்களே, என்ன சொன்னார்? நீங்கள் வைத்த கோரிக்கைகள் என்ன? இவ்வளவுதானே? இல்ல தொடர்ந்து இப்படி தவிர்த்துக்கிட்டே போறதும் அதுதான் சொல்றாரு. இந்த 2 கேள்வி தான் நீங்க எதிர்கொள்ள போறீங்க, வேற எதுவுமே இல்லைல்ல. பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார், உங்க கோரிக்கைக்கு என்ன பதில் சொன்னார், வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன குழப்பம், என்ன பிரச்சனை உங்ககிட்ட? மீடியாவை எதிர்கொள்ள மாட்டேன் என்று ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் நீங்க வந்து உடனே கேட்கலாம், பத்திரிகையாளர் சந்திக்கிறது சட்டம் இருக்கா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயாவது பிரதமர் சந்தித்த பிறகு முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் சட்டத்தில் இடம் இருக்கான? இடம் இல்லை. எங்க மாநிலத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்டதுக்கே அவங்க அந்த ரீசன் தான் சொல்றாங்க. இல்ல, சட்டத்தில் இடம் இல்லைங்க. ஆனா உங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது யாரு? பத்திரிகையாளர். நீங்க போய் பிரதமரை பார்த்தீர்கள், இப்ப பிரதமர் கிட்ட பெட்டிஷன் கொடுத்தீங்க, 4 கோரிக்கை வைத்தீர்கள். இதெல்லாம் மக்கள் கிட்ட இப்ப நீங்களானும் பேசுறமே, இது 10 பேர் பாக்குறாங்கல்ல. இந்த 10 பேருக்கு மக்கள் போய் எப்படி போய் சேரும்? ஓ, நம்ம முதலமைச்சர் மீனவர்களாக கோரிக்கை வைத்தாரா? பரவாயில்லையே. தமிழ் தாய் பாட வேண்டும் என்று வற்புறுத்தினாரா? பரவாயில்லையே. இதெல்லாம் எப்படி போய் சேரும்? நீங்க எல்லா மீடியால போய் சேரல. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களை நீங்கள் ஏன் ஒதுக்குறீங்க? என்ன காரணம்? 2 கேள்விதான். நீங்க உள்ள உட்காந்து பிரதமர் பார்த்துட்டு ஒரு காரில் உட்காந்து மீடியா வெளியே இருக்காங்க, என்ன பேசலாம்? இந்த கேள்வி கேட்பாங்க. ஓகே, இதுக்கு இந்த பதில். அடுத்த கேள்வி போதுமா? ஓகேவா? ரிஹர்சல் பண்ணிட்டு கூட வரலாமே. 30-32 வருஷமா நடிக்கிறீங்க, எத்தனை ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ணி என்ன மாதிரி டெலிவரி பண்ணியிருக்கீங்க. பதவியேற்ற போது அந்த பேச்சு கூட பெரும் கவனம் தேர்த்திருந்தது. ஆமா, நீங்க மனப்பாடம், நான் சொல்றது இப்போ நம்ம கூட நீங்க ஏதோ கேட்கறோம், நம்ம தயார் பண்ணி வந்திருப்போம், புரியுதுங்களா? ரெக்கார்டிங்கா இருந்தாலும் நம்ம அது மக்கள் என்னென்ன விமர்சிக்கலாம், செட் பண்ணி கூட பேசியிருப்பாங்கன்னு. ஆனால் ஏதோ ஒன்று பேசணும்ல, அந்த தைரியம் வேணும்ல. எதுக்கு இவ்வளவு தூரம் ஓடி ஒழியணும்? எதுக்கு மறையணும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? 2 கேள்வி பதில் சொல்லலாம். அதனால ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க மக்களை சந்திக்க தயங்கக்கூடாது முதல். அடுத்து இந்த மக்கள் மன்றத்தை வந்து எப்படி யார் போய் ஃபர்ஸ்ட் ரீச் பண்றாங்க? மீடியா.
ஏதோ ஒரு பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, டிஜிட்டல் மீடியா, யூடியூப், ஏதோ ஒன்று. அப்படிப்பட்ட மீடியாவை ஒரு 2 லைன் பண்ணால் நீங்கள் சந்தோஷமாக போகிறாங்க. ஆனால் ஒன்றும் புரியல. நமக்கு வந்து இதுக்கு மேலே என்ன கோரிக்கை? நம்ம தேர்தலுக்கு முன்ன வைத்த கோரிக்கை இதுதான். மீடியாவை பாருங்கள், மீடியா பார்த்து பேசுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. பிரதமர் சந்தித்த பிறகு கூட நீங்கள் வந்து சந்திக்க மறுக்கிறீர்கள் என்றால் இந்த கலாச்சாரம் வந்து ரொம்ப நல்ல கலாச்சாரம் இல்லை. இது வந்து மக்கள் மன்றத்தில் எதிரொலிக்கும். நீங்கள் வந்து உங்களோட இயலாமை அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து வேற மாதிரி உங்களை சித்தரித்தால் அது உங்களுக்கு தான் அசிங்கம். அதே போல தமிழ்நாட்டில் இப்போ சமீப நாட்கள்ல குதிரை பேர அரசியல் அப்படிங்கிறது பெரும் பேசுபொருளாயிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா அதிமுகல நின்று ஜெயித்திருந்த ஒரு 4 எம்எல்ஏக்கள் தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இப்ப தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. இது மிகவும் ஒரு பேசுபொருளா இப்ப சமீப நாட்கள்ல போயிட்டு இருக்கு. தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிகா உள்ளிட்ட கட்சிகளே இந்த நிலைப்பாடை கண்டிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் விஜய் அக்செப்ட் பண்ணிக்கலாம்? தீய சக்தி, தூய சக்தின்னு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு ஊழல் சக்தின்னு அதிமுகவை விமர்சிச்சிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஆட்களை தன்னுடைய கட்சிக்கு இழுக்கிறது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு? குதிரை பேரம், யானை பேரம், திமிங்கலம் பேரம், என்ன வேணா சொல்லிக்கலாம். அவர் எதாவது ரிப்ளை பண்ண போறாரா? எதாவது பேச போறாரா? இந்த மே 10ஆம் தேதி பதவியேற்று இன்றுடன் எத்தனை நாட்கள் ஆகும்? கிட்ட 15-20 நாள் ஆகும். 15 நாள் ஆகும். ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உடனே வந்து இது நடக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்பார். ஒரு அரசு நிகழ்ச்சிகளில் அரசு சாராத நிகழ்ச்சிகளில் கூட கலந்து கொள்வார். அவருடைய ரூட் மேப் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த வகையில் போய் டிராவல் பண்ணுறாரு, ஒரு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் என்ன பேசுகிறார், அவருடைய பேச்சில் இருக்கிற அந்த உண்மைத்தன்மை என்ன, இல்லை என்ன சொல்ல வருகிறார், நம்ம புரிஞ்சிக்க முடியும். எதுவுமே தெரியாது. இப்படி இருக்கும்போது இந்த எம்எல்ஏக்கள் விவகாரத்தை யார் ரியாக்ட் பண்ணணும்? கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் விமர்சிக்கிறது, விசிகா விமர்சிக்கிறது, காங்கிரஸ் விமர்சிக்கிறது. இது தவறு, சரி அல்ல. நீ உடனே ஒரு தலைமைச் செயலகத்தில் கட்சியில் சேர்க்கிற நடவடிக்கை இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட செயல்பாடு நடந்ததுன்னு சொன்னால் அது யார் வருத்தம் பண்ணும்? அந்த கட்சியினுடைய தலைமை. ஆமாம். ஆனால் என்ன நினைக்கிறாங்க, உடனே இங்கேயே கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பனையூரில் கார்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு மீடியா முன்னாடி இதெல்லாம் மறைக்கவே முடியாது. திட்டமிடப்பட்டு முன்னாடியிலிருந்து ஏற்பாடு. இது ரொம்ப தப்பு. அதான் சொல்றேனே, நீங்க குதிரை பேரம், யானை பேரம் சொல்றதுனா இப்போ 4 பேர் வந்துட்டாங்க, இன்னும் 3 பேர் எடப்பாடி சந்திக்காமல் இருக்காங்க. மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னும் 3 பேர், விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன், இன்னும் 3 பேர் இன்னும் சந்திக்கல. அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை எடப்பாடி ஆதரித்து கூட வந்து அவங்க அங்கே போகலாம். நேற்று பார்க்கல, இந்த நிமிடம் நமக்கு தெரியல. இதுல என்னன்னா, சி.வி. சண்முகம் எங்களுடன் இருக்கிறார் அப்படின்னு கூட வேலுமணி சொல்லி நத்தனசான் பேட்டியில் சொன்னார். அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க கொடுக்கலான்லாம் சர்ச்சை வரும்போது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கர்நாடகாவில் பண்ணா தப்பு, பாஜக மத்திய பிரதேசத்தில் பண்ணா தப்பு, இதெல்லாம் நம்ம விமர்சிக்கிறோம். இந்த விமர்சனத்தை வரும். என்னன்னா, எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன். இல்ல மீடியா அப்படிதான் கத்திட்டு இருக்கோம். அதேதான் சொல்றாரு. இப்போ ஓபிஎஸ் வந்து அதிமுக இருந்தாரு, அங்க இருந்து எம்எல்ஏ பதவி விலகிட்டு திமுக சேர்ந்தாரு, இப்ப திரும்ப எம்எல்ஏ ஆகிட்டாரு. இது உங்களுக்கு குதிரை பேரமா தெரியலையா? திமுகவும் செய்தார்கள், அதிமுகவும் செய்தார்கள், பாஜகவும் செய்தது, காங்கிரசும் செய்தது, நாங்களும் செய்கிறோம். நாங்கள் இவர்களுக்கு மாற்றம் என்று சொல்லலாம், உங்களுக்கு ஏமாற்றம். மீடியா அப்படிதான் புலமோ, மீடியாவுக்கு வந்து பரபரப்பு செய்தி தேவை, பேசிட்டு போட்டோம் அப்படின்னு ஒதுங்கினார்னா போக போக இது வந்து எதிர்ப்பு எப்படி வரும்னா, நியூட்ரல் ஓட்டர்ஸ். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அழகா சொன்னார், உங்களுக்கு வாக்களித்த நடுநிலை வாக்காளர்கள் மீண்டும் இந்த மாதிரி செயல்களை பார்த்தால் வாக்களிக்க மாட்டார் சொன்னார். அது நியாயமான வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு வாக்கிங்ல 2 நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன சார் இப்படிதான் செய்யறாரு, ஒரு ஜென்டிலா நடப்பாருன்னு பார்த்தோம், திரும்ப அதிமுக உடைக்கிறாரு. அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 25 பேர் வாக்களித்ததும் அதில் கொஞ்சம் பேர் அமைச்சராக போகிறார்கள் என்று தெரிந்ததுமே சில பேருக்கு வருத்தம் வந்தது. இப்போ 4 பேர் போய் சேர்ந்தாங்கல்ல, இது மிகப்பெரிய நெருக்கடியும். அதாவது நெருக்கடி யாருக்கு? மக்களுக்கு தான், உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு, இது நியூட்ரல் ஓட்டர்ஸுக்கு. போக போக தெரியும். அடுத்து இந்த 4 பேருக்கான இடைத்தேர்தல் வரும்போதோ இன்னும் பல பேர் வந்தாலும் வரலாம். இல்ல அதிமுகல இந்த எடப்பாடி மீது அதிருப்தியில இருந்த சில நிர்வாகிகள் இப்ப மன்னிப்பு கடிதம் கொடுத்து இவங்களோட சேர்ந்துட்டாங்க. சோ இது வந்து அதிமுக சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறை வந்து சரியா இருந்திருக்கு. அந்த ஒரு பயத்துலதான் இவங்க ஸ்டெப் பேக் பண்ணிட்டாங்க. தாவேக்காவும் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொல்றாங்க சார். அது எப்படி நம்ம என்னங்க சட்ட ரீதியான அணுகுமுறை? இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ
இதே 2017 என்னாச்சு? 18 பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள, அவங்களாம் எந்த எம்எல்ஏ? அதிமுகல. அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து டிடி தினகரன் சேர்த்துக்கலையா கூட்டணியில்? அதுக்கப்புறம் அங்கிருந்து அங்கே சேர்த்துக்கலையா? கட்சி நல்லா இருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தார். அந்த சட்ட ரீதியான நடவடிக்கையால தாவேக்காவிற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கோர்ட்டுக்கு போனா நடக்கும்னு. பட் சபாநாயகர் ஏத்துக்கணும்ல, தீர்ப்பு சபாநாயகர் கையில இருக்கு. ஒரு 5 வருஷம் காலம் கடத்தி என்ன பண்ணுவீங்க? கொறடா நியமனம்க்கே நீ காலைல தான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இல்ல நீங்க எதுவோ நீங்க நீதிமன்றத்துக்கே சில விவகாரங்கள் போய் கொண்டிருக்கின்றன. அதுக்கு தீர்ப்பு வந்துருச்சா? அப்பாவு விசஸ் அன்புதுரை கேஸ் என்ன ஆச்சு? 21 முன்னாடி நடந்த சம்பவங்க. 21 ஆட்சிக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது. 2016 தேர்தலில் இன்பதுரை வெற்றி பெற்றார், அப்பாவு தோற்று போனார். சரிங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆக போகுது. தீர்ப்பு வந்துருச்சா? இல்ல. அப்புறம் நீதிமன்றத்திலே அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்தில் எப்படி தீர்ப்பு உடனே ஒரு எதிர்பார்ப்பீங்க? அவங்கவுங்க வசதிக்கு தீர்ப்பு அப்படி இருக்கிறது. நம்ம ஒன்றும் சொல்ல முடியல, விமர்சிக்க முடியல. அவர்கள் தான் வந்து அந்த தீர்ப்பை எழுதுகிற தலைவர்கள், அதிபர்கள். ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த சட்டத்துக்காக பயந்து எடப்பாடி அப்படிலாம் இல்லை. அங்கே வந்து அமைச்சர் பதவி கிடைத்தது என்ன பண்ணிருப்பீங்க? அந்த 25 பேர்ல 10 பேர் வந்து விஜய் சேர்க்கிறார், 10 பேர் 8 பேர் அமைச்சர் ஆகிறாங்க. என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பாரு எடப்பாடி? கோர்ட்டுக்கு போயிருப்பாரு. கோர்ட்டுக்கு போய் ஒரு ஆர்டர் வாங்கியிருப்பாரு. அந்த ஆர்டர் வந்து நீ சபாநாயகரை கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதுன்னு டிபேட் போயிட்டு இருக்கோம். நம்ம உட்காந்து டிபேட் பேசிட்டு இருக்கோம். என்ன ஆயிருக்கும்? முடிவு கிடைச்சிருக்காது, தொடர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கும். இதுதான். அதனால சட்டம் வந்து எங்கு செல்லுமோ அங்கு செல்லுபடியாகும், எங்கு செல்லுபடியாகுதோ அங்கு செல்லுபடியாகும். விசிகா முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி விசிகால இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதா ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தாரு. அதுல நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாரு. குறிப்பா நேற்று வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு தாவேக்காவையும் விஜயும் விமர்சிச்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு அதே பிள்ளையை தத்தெடுத்துக்கிட்ட மாதிரியான நிலைமை தான் இப்ப ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தையும் சொல்லியிருக்காரு. நேர்காணல்கள்ல ஒரு விஷயம் சொல்றாரு, அடுத்த நாள் காலையில பிரஸ் மீட்ல ஒரு விஷயம் சொல்றாரு, திரும்ப ஃபேஸ்புக் லைவ்ல ஒரு விஷயங்கள் சொல்றாரு. தொடர்ந்து நிலைப்பாட்டை மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கூட என்னால டிராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. ஸோ விசிகா இன்னும் சிக்கல்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு பார்க்கலாமா சார்? நம்ம பனையூர் பாபு சொல்லிதான் நேற்று ஒரு மாதிரி இன்று ஒரு மாதிரி. அது இத்தனால நம்ம விவாதிச்சுட்டு இருந்ததை கட்சியை சார்ந்த ஒருத்தரே அதை வெளிப்படையா சொல்றது. கட்சி சார்ந்து வெளிப்படுத்துறாரு விட்டுருவோம். ஓகே, நமக்கே ஒரு பொறுப்பு இருக்குல்ல மீடியாக்கு. நேற்று திருமாவளவன் பேசியது கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் திருமாவளவன் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருக்கிறேன். அவருடைய அரசியல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தெளிவா பேசுவாரு. எத்தனை நெருக்கடியான கேள்வி கேட்டாலும் கலங்காமல் பதில் சொல்வார். இன்னும் சொல்ல போனால் திருமாவளவனை தனிப்பட்ட ரீதியாக விமர்சித்து கேள்வி கேட்டாலும் அந்த இடத்துல எமோஷனல் காட்ட மாட்டார், கோவப்பட மாட்டார். எனக்கு தெரிந்து நீங்க எத்தனை பிரஸ் மீட் அட்டன் பண்ணீங்க தெரியாது. அவரு எந்த பிரஸ் மீட்லயும் எமோஷன் ஆனதே கிடையாது. ஆனால் சில நாட்களாக அவர் பேசுகிற பேச்சும், தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு அவர் நடந்து கொள்கிற விதமும் சுத்தமாக சரியில்லை. ஒரு 1.5 மாசமா ஏன் அப்படி இருக்காருன்னு தெரியல எனக்கு. நேற்று ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். கரூர் சம்பவம் விபத்து குறித்து ஆதவுக்கு ஆறுதல் கூறினேன். கரூர் சம்பவத்தின் போது தொலைபேசியில் ஆதவுடன் பேசினேன். கரூர் சம்பவம் எனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது சொல்றாருல. நீங்க கரூர் சம்பவத்தில் யாருக்கு நீங்க ஆறுதல் சொல்லணும்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு. பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பங்களுக்கு போனாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்க ஆதரவுக்கு எதுக்கு நீங்க ஆறுதல் சொல்றீங்க? எதிர்பாராம இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, எங்க ஆறுதலா? இப்ப என்ன கரூர் சம்பவம் குறித்து ஆதரவுடன் விசாரித்தேன். என்ன நடந்தது? ஏன் ஓடி வந்தீங்க? ஏன் போய் நீங்க பார்க்கல என்று விசாரித்தேன். அறிவுரைகள் சொன்னேன். இதை சொல்லியிருந்தா பரவாயில்ல. இந்த வார்த்தை ஏன்னா நான் இன்னொரு ஏன் பதிவு பண்றேன் இதன்னா, முக்கியமான அக்டோபர் 2, 2025 இந்த சம்பவம் நடந்தது. செப்டம்பர் 26, 25 சரி. அக்டோபர் 2ஆம் தேதி இந்து பத்திரிகையில வந்த செய்தி, கரூர் ஸ்டாம்பீட். Why was Vijay not named as an accused as this திருமாவளவன்? கரூர் சம்பவத்தில் விஜயுடைய பெயரை ஏன் குற்றவாளியாக சேர்க்கப்படவில்லை கேட்டவர் விசிகா தலைவர் திருமாவளவன். Why should police file a case against 4 functionaries of TVK and arrest 2 of them? On the other hand, Mr. Vijay is being given security. Then can we say that there is secret understanding between DMK and Mr. Vijay? திருமா கரூர் சம்பவத்தின் மீது அவர் வெளிப்படுத்திய வார்த்தை இது.
ஏன் விஜய் வந்து குற்றப்பத்திரிகைகளை சேர்க்கல, குற்றவாளியாக சேர்க்கல? அப்புறம் எப்படி ஆதவுக்கு நீங்க சொன்னீங்கன்னு சொல்றீங்க? ஆதவுக்கு இப்போ நேற்று ஃபிளாஷ் அந்த வீடியோல பேசியிருந்தேன், பார்த்துருப்பேன், ஃபிளாஷ் ஆச்சு. அப்போ நீ இந்த வகையில் இந்த கோணத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் உங்கள் அரசியல் செயல்பாடு, அரசியல் நடவடிக்கை மீது எப்படி நம்பகத்தன்மை வரும்? பனையர் பாபு கேட்டதை விடுங்க. பனையர் பாபு வந்து அவர் கட்சிக்காரர், அவருக்கு ஏதோ ஒரு கோபம், சீட்டு தரணும்னு கோபம் பேசுறாரு. நாளைக்கே வந்து வேற சீட்டு தரேன், இல்ல தாவேக்காவில் ஒரு வாரிய தலைவர் தருகிறேன்னா பனையர் பாபு எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்குவார். ஆனால் மீடியா கேள்வி கேட்க வேண்டும். இப்படி மாறி மாறி பேசுறது ஏன்? இப்போ அதே லைவ்ல சொல்ற அந்த வீடியோ இதுல காணொலியில நான் வந்து விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போகிறேன், அதை நான் ஸ்டாலினும் சொல்லிவிட்டேன். ஆனால் அமைச்சரவையில் பங்கேற்க போகிறேன் என்பதை நேரில் போய் சொல்ல முடியவில்லை. என்ன அர்த்தம்? என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ஆதரவு தருகிறேன் அப்படின்ற விஷயத்தை ஸ்டாலின் வெளிப்படுத்த முடிந்தது, அமைச்சரவையில் பங்கேற்கிறேன் என்ற விஷயத்தை வெளிப்படுத்த முடியவில்லை. அல்லது ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் தரல. நான் போன் பண்ணேன் நேரா போய் சொல்றதுக்கு பார்க்கறதுக்கு, ஸ்டாலின் அப்படிப்பட்ட தலைவராக மாறிவிட்டார், எனக்கு அப்பாயின்மெண்ட் தரலன்னு சொல்றீங்களா? இல்ல சில முன்னாள் அமைச்சர்களிடம் வந்து நான் அதை தெரிவிச்சிருந்தேன் அப்படின்னு அதெல்லாம் அதான் என்ன. இப்ப நீங்க நினைத்தால் ஸ்டாலினை போய் பார்க்க முடியும் என்ற வாய்ப்பு திருமாக்கு இருக்கிறது. அப்ப என்ன சொல்ல வரீங்க? அங்க ஏதோ ஒரு முரண் இருக்கு. என்ன சொல்றேன், நீங்க தொடர்ந்து இப்படி பயணித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய தொண்டர்களே உங்கள் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவார்கள். ரொம்ப கஷ்டம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.